ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிமா, கதைக்குள்ளே போயிடலாம். அன்வர் மற்றும் வித்யா இருவரும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். இருவருக்கும் கிட்டத்தட்ட ஏழு வயதில் ஒரே ஒரு சூப்பரான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறான். அன்வர் புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனத்தில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வரான் சென்னையில். சொந்த வீடு இருந்ததால் பண விஷயத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை. சுகமாக நல்ல ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டே வந்தான். வித்யா அற்புதமான அழகும் இயல்பான கவர்ச்சியும் தேவதை மாதிரி இருப்பான். குடும்ப பெண், அழகாக இருப்பாள் தேவதை. வித்யாவை ஒரு பார்வை பார்த்தவர்கள் அவரது முக அழகிலும் உடல் அமைப்பிலும் பார்த்துல அப்படியே மழங்கிட்டு கண்ணாலே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ அழகு. வித்யா மற்றவர்களும் தன்னை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நல்லா மேக்கப் போட்டு சூப்பரான செக்ஸியான சாரீலாம் கட்டிட்டு எல்லா பசங்களை பார்த்தோன்னா மயக்கிற மாதிரியே கட்டிகிட்டு இருப்பான். சோஷியல் மீடியாவில் செம்ம ஃபேமஸ்ஸு. ஆண்களுடன் உருவாடுவது என்றால் வித்யாவுக்கு உயிருக்கு உயிர். இப்போ எந்த பசங்க பார்த்தோன்னா பல்ல இழிக்க ஆரம்பிச்சிருவாள். தன் கணவருடன் நெருக்கமாக பழகி விடுவார். அப்படி செய்யாவிட்டால் அவளுக்கு மன அமைதியே கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அன்வருக்கு அலுவலகத்தில் அதிகப்படியாக பணிச்சுமை இருந்ததால் உருவாடும் ஆர்வம் நேரம் இல்லவே இல்லை. இதனால் வித்யாவுக்கு அன்வர் மீது தொடர்ந்து எரிச்சல் கோபம் வந்து கொண்டே இருந்தது. இந்த எரிச்சல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை வண்டி கொண்டே இருந்தது. இருவரிடையே தினசரி வாக்குவாதம் வந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டார். ஒரு நாள் அன்வர் வேலை காரணமாக 15-20 நாட்கள் வெளியூர் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தான். வித்யாவும் தனிமை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பையனையே பள்ளிக்கு அமிச்சிட்டுங்க ஷாப்பிங் மாலு ஊர் சுற்றுறது தான் வித்யாவோட வேலை. அங்கே அவளது ஆழமான தோட்டத்துக்கு கண்டு பல இளைஞர்கள் வித்யாவை தொடர்ந்து ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. வித்யாவும் அவரை இருக்கிற வகையை சூப்பரான சின்னதாக துணிமணி மாதிரி அழகான சாரீலாம் கட்டிட்டு சின்ன ப்ளவுஸு செக்ஸியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே அது முடிவு பண்ணிங்க. பிறகு அவர் மெல்ல மெல்ல வித்யாவின் நெருங்க வந்தான் ஒரு பையன். அதை உணர்ந்த வித்யாவின் மனம் படபடக்க துடிக்க வச்சது. பல நாட்களாக உறவாடாமல் இருந்ததால் அந்த தருணத்தில் அவளது உடல் ஆசை பெரும் மாலையாக எழுந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அவன் புருஷன் இல்லை, என்ன பண்ணுறது, ஆசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இவன் மட்டும் தனியாக இருக்கான். அந்த இளைஞன் வித்யாவின் அருகில் ஈர்க்கப்பட்டு அருகில் வந்தான். வித்யா அவனுக்கு தைரியம் வரும் வகையில் அழகிய புன்னகையுடன் சிரித்தாள். ஓகே, சிரித்து அப்படி மயக்கிற மாதிரி கேடி வித்யா. ஆனால் அவன் பயத்தால் தொட முடியாமல் தயங்கி நின்றான். இதனால் வித்யாவின் ஆசை இன்னும் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஆசை இன்னும் நிறைவேறாமலே இருந்தது. அவன் அழைத்தால் உடனே அவருடன் சென்று விடலாம் என்று வித்யா உறுதியாக இருந்தாள். ஆனால் என்ன செய்வது, அவன் இன்னும் அழைக்கவே இல்லை. ஆனால் அந்த இளைஞனுக்கு தைரியம் வரவே இல்லை. மறுநாள் வித்யா வீட்டின் முன்புறத்தில் இருந்த புல் பவுடரை சுத்தம் செய்து கொண்டே இருந்தாள் வித்யா. அப்போது அவளது மொபைல் ஏதோ ஒரு கால் வந்தது. ஏய் வித்யா, நான் தான் பேசுகிற சம்பத்து அப்படிங்கிறான். யாரா இந்த சம்பத்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் தான் உன் ஃப்ரெண்டு சம்பத்துன்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். என்னடா உன் உதவி வேணும் கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு இளைஞனை காதலித்தேன். ஆனால் அந்த இளைஞன் வேறு மதத்தை சேர்ந்தவன் என்று சேர்ந்ததால் சம்பத்திக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொன்னான் சம்பத்து. இருவரும் துணிந்து ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டால் எங்கே போவது என்று தெரியாமல் இருவரும் குழப்பத்தில் மூழ்கினார்கள். கோயம்புத்தூர் வருவதற்கு முன்பாக வேலை இடமாற்றத்திற்கு விண்ணப்பம் செய்துவிட்டனார்கள் இருவர்களும். புதிய பணி கிடைக்க இன்னும் 15-20 நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் சம்பத்துக்கும் வித்யாவுக்கும் நினைவு தோன்றியது. உன் தெருவில் இல்லாவிட்டாலும் என்னடா, அருகில் ஏதாவது ஒரு தெருவில் ஏதாவது என் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு இருந்தால் பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் வித்யா. தயவுசெய்து என்று சம்பத் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சிறிது நேரம் யோசித்து வித்யா, எங்கள் வீட்டிலே மாடியில் ஒரு ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூமோட, அங்கே வந்து தங்கிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சம்பத் ஓகே. ஆனால் உன் கனவு இருக்கான்ல, அவன் ஏதாவது சொல்லுவானா, இப்போது நானும் என் பொண்டாட்டி இருக்கோம், நீ மட்டும் தனியாக இருக்க, உன் புருஷனும் இல்லை, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்னடா அவன் வேஸ்ட்டாக தண்டை போண்டா, அவன் என் புருஷன் என்னை சந்தோஷமாக வைக்கிறதில்ல மகிழ்ச்சியாக வைக்கிறதில்ல, எங்கேயாவது ஓடி போயிடான்டாவன், நீ வேணா வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்றான். நாங்கள் இருவரும் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம், நீ வர சொன்னால் உடனே வந்து விடுவோம் என்று சொன்னான் சம்பத்து. என்ன சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கியா? ஆமாண்டா, திருமணம் முடித்து உடனே வீட்டுக்கு தான் போனோம், இன்றைக்கி எங்களுக்கு ஹனிமூன் ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்து சொன்னான். எங்கள் இரு குடும்பத்தில் எங்களை தேடி அலைஞ்சின்னு இருக்காங்க, பார்த்தா எனக்கு போட்டு தள்ளிடுவாங்க, நீ கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட தைரியமாக கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் சொன்னான். உடனே வித்யா தன் கணவர் அன்வருக்கு அழைப்பு விடுத்தாள். ஆனால் அன்வர் ஃபோனை எடுக்கவே இல்லை. நம்முடைய அழைப்பிற்கு அவர்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். இவர் இன்னும் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர்கள் வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு பிறகு அன்வரிடம் என் ஹஸ்பண்டிடம் சொல்லிவிடலாம் என்று வித்யா முடிவு செய்துவிட்டாள். சம்பத் மற்றும் விக்ரமை வீட்டுக்கு அழைத்தார்கள். இப்போதைக்கு வெளியில் வீடு தேட முடியாது, வீடு பார்க்கும் வரை மாடியில் உள்ள அறையில் தங்கி கொள்ளுங்கள் என்று வித்யா அன்புடன் கூறினாள். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. சம்பத்தை பார்த்து இப்போ சாதாரணமாக சின்ன பையன் மாதிரி இருக்கான். இப்போ கூட அழகாக தேவதை மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி இருக்கான் சம்பத்தும்.
ஆனால் இப்போது அவள் மெழுகு சிலை போன்ற பளபளப்பாக அழகுடன் பிரகாசித்து கொண்டிருக்கிறாள் என்று வித்யா மனதுக்குள் நினைத்து கொண்டாள். சம்பத்தின் கனவில் வித்யாவும் தோற்றமாக இருந்தாலும் உடல் வலிமை கட்டுமனஸ்தாகத்தான் இருக்கிறான். பெண்களுக்கு இத்தகைய உறுதியான ஆண்கள் மிகவும் ஈர்க்கும். வித்யாவுக்கும் விக்ரமுக்கும் மீது தனி ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தாள். நீங்கள் இங்கு தங்கிக் கொள்ளுங்கள், எங்கள் வீட்டில் உணவு சாப்பாடு எல்லாம் தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் அவனை கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். ரொம்ப நன்றி வித்யா என்று சம்பத் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து விட்டான். காலையில் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. யாரும் உதவி செய்யாத நேரில் முதல் இரவுக்கு தேவையான பால், ஃப்ரூட்ஸு, மல்லிகைப்பூ, ரப்பர் என்னென்ன வேணுமோ எல்லாமே வித்யா தான் ஹெல்ப் பண்ணான். இந்த ஏற்பாடு வித்யாவின் மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. மாடி அறை நிறைய பூக்கள் அலங்கரித்து மெல்லிய நறுமண பொருட்கள் அந்த இடத்தில் முழுவதுமாக இனிமையாக சூழலாக ஒரு லெட்டில் ஒரு லேம்பு, பூக்கள், மல்லிகைப்பூ, ஜாதி மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபஸ்ட் நைட்டுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ எல்லாமே வித்யாவே ரெடி பண்ணிட்டான். அப்போதுக்கு ஒருவித ஆசை அலைமோதி கொண்டே இருந்தது. அதை மாற்றபடி அவர்கள் சென்றால், உங்களுக்கு தேவையான அனைத்து மாடியில் நான் வச்சுட்ருக்கேன், நீங்கள் போய் நீங்கள் ஜாலியாக மஜாயாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். விக்ரம் நீங்கள் அருகே செல்லுங்கள், நான் உங்களை பொண்டாட்டியை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சம்பத்து. அவசரப்படாதீங்கடா, நைட்டு ஃபுல்லாக விளையாடுங்கடா பைத்தியக்காரங்களா, கொஞ்சமாவது அவனை ரெடி பண்ணுண்டா நான் அப்படின்னு. நான் சொன்னேன் ரெடி பண்ணாலும் எல்லாத்தையும் நான் கைட்ட தான் போகிறேன், அது எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாவன். கண்கள் இன்பமாக விருந்தளிக்கும் அளவுக்கு அழகான புடவை அணிவித்து தயார் செய்து விட்டாள் வித்யா. பிறகு வித்யா மாடிக்கு அழைத்து சென்றாள் அந்த கண்மணியை. அறைக்கு சென்றதும் அலுவலர்கள் காத்திருந்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் வித்யாவும் சம்பத்தும் அறையில் வாசல் நின்றார்கள். கண்கள் சிமிட்டாமல் வெறித்தனமாக பார்த்து கொண்டே இருந்தான் சம்பத். அதை கவனித்த வித்யா, பார்ப்பது போதும், உள்ளே அழைச்சிட்டு போய் வேலையை பாடுற முதல்ல, இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்ரா உனக்கு அப்படின்னு சொன்னதும் சம்பத்தின் இனிமையான இன்ப ராகத்தை வெளிப்படையாக தொடங்கிவிட்டான். உள்ள பாட்டு சத்தம்லாம் கச்சேரி, ஓகே. அந்த ராகம் வித்யாவை முழுவதுமாக மயக்கிவிட்டது. விக்ரம் அறைக்கு சென்றதும் இறுக்கமாக அணைத்து கொண்டு தன் வேலையை ஆரம்பித்து விட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இன்பக் காட்சிகள் எல்லாம் ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜன்னல் வழியாக எல்லாத்தையும் திவ்யா பார்த்து ரசித்து கொண்டே இருந்தாள். உள்ளே நடந்து கொண்டிருந்த அற்புதமான பாடல்கள் பார்த்து வித்யாவின் உடல் முழுவதுமாக மெய் சிலித்து போனது. அந்த காட்சிகள் ஜன்னல் வழியாக வித்யா பார்த்து கொண்டே இருந்தாள் விடிய. ஆனால் எதுவும் பொருட்படுத்தாமல் தன் முழு கவனத்தையும் சம்பத்திடம் செலுத்தினாள். மிக ஆழமான மற்றும் தீவிரமாக ஒரு உறவாட்டம். பல மணி நேரங்கள், பல பாடல்கள், பல வழிகள், பல சத்தங்கள். வித்யா எந்த செழிப்பும் இல்லாமல் கண்களை சிமிட்டாமல் அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு வழியாக அந்த உறவாட்டம், அந்த சத்தம், அந்த பாடல்கள் எல்லாமே அன்று இரவு முழுவதுமாக தூக்கம் வரவே இல்லை வித்யாவுக்கு. ஏன்னா வித்யாவோட கணவர் இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்தம் பாடினதே இல்லை அவன் வாழ்க்கையில். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். பட் இவன் மணிக்கணக்கில் விளையாடுறான்னு சொல்லிட்டு இவன் மனசில் ஒரு இயக்கம். அவர்கள் இருவரும் நடத்திய அந்த தீவிரமான காட்சி வித்யாவின் மனதை உடலையும் பெரிதாக பாதித்தது. மறுநாள் காலை உணவுக்கு அழைத்தார்கள். வித்யா மாடிக்கு சென்றார்கள். அறையோட கதை பூட்டி இருந்துச்சு. உள்ளே இருக்கும் மிகவும் அதிகமாக இன்ப ஒலிகள் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. வித்யா கதவுக்கு அருகில் நின்று கொண்டு சிறிது நேரம் யோசித்தபடியே சிறிது நேரத்தில் கதவை திறக்கப்பட்டது. அவங்க வெளில வந்துச்சு. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் படுத்து தூங்கி இருந்தான். அவளது முகம் ஈரமாக இருந்தது. புடவை சற்று அலங்காரமாக இருந்தது. வித்யாவை பார்த்த உடனே உடைகளெல்லாம் சரி செஞ்சுட்டாங்க. முகம் ஈரமாக மாறியது. வியர்வை என்று வித்யா கேட்டாள். இல்லை, ஒரு விதமான வெட்கத்துடன் என்று சொன்னாங்க 2 பசங்களும் மாற்றி. அந்த வியர்வை நீர் இல்லை என்பது வித்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. மூஞ்சில் என்னடா ஏதோ வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டால், ஏதாவது நோம்பு கஞ்சி மாதிரி இருக்காடான்னு கேட்டால், இது வேறு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும். எங்கே போகலாம், கொஞ்ச நேரம் கழித்து போகலாம் என்று விக்ரம் சம்பத்திடம் அழைத்தார்கள். அதற்கு வித்யா, ஏன் நேற்றிரவு முழுவதுமாக அவளை தொந்தரவு செய்தது போதாதான், கொஞ்ச நேரமாக அவன் கொஞ்சம் விடுறான், காலையிலையும் இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொன்னான். சம்பத் வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டார். சரி வாருங்கள், உணவு சாப்பிடலாம், சாப்பிட்டு சத்தாதாண்டா இருந்தாதாண்டா எது இருந்தாலும் பண்ண முடியும், மகிழ்ச்சியாக காதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொன்னான். வித்யா இருவருக்கும் நல்லா சூப்புலாம் செஞ்சுட்டு கொடுத்தான். சூப்பு, பாதாம் பால் எல்லாமே. வித்யாவுக்கு ஒருவித கூச்சம் உணர்வு ஏற்பட்டது. தன் மேனியின் சிறிதளவு புடவை சரி செய்து கொண்டாள். இவர் சம்பத் அருகில் இருக்கும்போது என்னை இப்படி பார்க்கிறானே, ஒரு வேளை நேற்று நான் ஜன்னல் வழியாக பார்த்தது எல்லாமே இப்போ பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வித்யா சமையலில் பாத்திரங்கள் முழுமையாக ஒழுங்குபடுத்தி கொண்டே இருந்தார். அப்போது விக்ரம் கைகளில் கழுவ ஆரம்பித்தான். அப்போது வித்யாவை பார்த்து, உங்கள் புடவை உங்களுக்கு மிக அழகாகவும், நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க, என்னோடய புருஷன் உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் போல் இருக்க, விடிய காதல் பண்ணுவான் போல் இருக்குது,
எனக்கே இப்படி பண்ணுறானா, நீங்களாம் செம்ம சூப்பராக இருக்கீங்க, தேவதை மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் வித்யாவை உள்ளுக்குள் பெரிதாக பாதித்தன. இருவரும் நேற்று தான் எல்லாம் நடந்து முடிந்தது, இருந்தும் என் அழகை ரசிக்கிறார்களே என்று வித்யா மனதுக்குள் நினைத்தாள். பல மாதங்களாக என் கணவர் இல்லாமல் எனக்கு அன்வர் இல்லாததால் எனக்கு சரியான காதலும் இல்லை, மகிழ்ச்சியிலும் அன்பும் இல்லை. ஆனால் இப்போ இவர் என் அழகை பார்த்து ரசிக்கிறாரே என்று வித்யா மனதில் ஒரு புதிய சந்தோஷம் உணர்வு ஏற்பட்டது. சாயங்காலம் விக்ரமும் சம்பந்தமும் இல்லாமல் ஷாப்பிங் போகலாம் என்று முடிவு செய்தார். வித்யாவும் அழைச்சாங்க. முதல் வித்யா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 2 பேரும் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால சரி வாருங்கள் போயிட்டு வருவோம் என்று போனார்கள். அவர் பார்வை வித்யாவின் மீனில் படிந்தது. அந்த பார்வை வித்யாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவருக்கு எந்த மறுப்பும் சொல்ல, சரி வாங்க நம்ம 3 பேரும் போயிட்டு நல்லா ஷாப்பிங் போயிட்டு எது வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கே பக்கத்தில் பெரிய ஷாப்பிங் மால் ஃபினிக்ஸ் ஷாப்பிங் மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு 3 பேரும் கிளம்பினாங்க. அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாங்க. பின்புறத்தில் நானும் அவனும் அமர்ந்து கொண்டோம். வித்யாவை நோக்கி அவன் பார்த்து சைட் அடிச்சுட்டே இருந்தான். பார்த்த பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம இல்லாமல் இதுவும் சைட் அடிக்குது, அவனும் சைட் அடிக்கிறான். என்ன பண்ணுறது தெரில. ஒவ்வொன்றாக துளித்திருக்க ஆரம்பித்தது ரகசிய காதல். விக்ரத்துக்கு வசதியாக இருக்கும் வகையில் வித்யா தன் உடலை அழகாக நகர்த்தி அவரது கண்களில் இன்பமாக விருந்து படைக்க ஆரம்பித்து விட்டாள். பிறகு இருக்கை ஒரு காலியாக இருந்தது. சம்பத்திட்டே விக்ரம் பின்னாடி உட்காந்துக்கிறியாடா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சற்று தயங்கினா. இல்லை நீ வித்யா கூட ஜாலியாக மஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவரது நெருக்கம் வித்யாவை உள்ளுக்குள் புதிதாக காதல் மலர ஆரம்பித்து விட்டது. அவரது உடலில் இருந்து வீசிய மனம் ஒரு வாசனை அவளை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை வித்யா உடம்புலேருந்து வருது. சரி, இந்த வாசனை வச்சு கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வித்யா நினச்சான். அதற்குள் இறங்க வேண்டிய இடம் ஃபீனிக்ஸ் மால் வந்து விட்டது. மூவரும் ஃபீனிக்ஸ் மால் போகிற இடத்தில் இறங்கினார்கள். கடை வீதி முழுவதுமாக கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சு ஓடியது. வித்யாவின் பின்புறம் நின்று கொண்டிருந்த விக்ரம் அவளுக்கு நெருக்கமாக விதத்தில் தொடுதல். அடப்பாவி, அந்த கூட்டத்தில் ஏதோ டச் பண்ணிருக்கான் கேடி. வித்யாவின் மென்மையான உடல் அந்த தொடுதல் மெல்ல மெல்ல உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருந்தது. வித்யா சரி வேற எவனாச்சும் தடவின்னு இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு வித்யா கண்டுக்காமல் அப்படியே விட்டான். ஏன்னா மால் இல்லை, மாலில் ஏகப்பட்ட பசங்க வரும். விஜய் இது எப்படி கூட்டத்தில் போயிட்டு எல்லாம் தடவுறது போகிறாங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஏதாவது பொருள் கொடுத்து இதில் வித்யாவை ஏதாவது கைப்பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே இவங்க 2 பேரும் நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னடா இது, எனக்கு ஏதோ ஒன்றுச்செல்லாம் தோணுதுன்னு சொல்லிட்டு வித்யா மனசில் வேறு தோணிகிட்டே இருந்துச்சு. அவள் எதுவும் சொல்லலை. ஏன்னா அந்த கூட்டத்தில் எதுவும் இருக்க மாட்டார், அதெல்லாம் என் புருஷன் இல்லை, அதனால தான் நம்மளுக்கு இது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். மாடிக்கு போனால் 2 பேரும் இருந்தாங்க. இருவரை பார்த்தபடி வித்யா வீட்டுக்குள் நுழைந்தார். ஒரு பக்கம் இது தவறு என்று தோறியது, மறுபக்கம் தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று வித்யா நினைத்தாள். தன் குடும்பத்துக்கு தெரிந்தால் பெரிய அவமானமாகிடும் என்று கூட நினைத்தாள். அதுவும் தன் நெருங்கிய தோழி சம்பத்தி தெரிந்தால் அவ்வளோதான் என்ன நினைப்பானே தெரியல அப்படின்னு சொல்லி கூட நினச்சா. நமக்கு சந்தோஷம் கஷ்டம்தான் போதும், மற்றவங்க எப்படி போனால் என்னன்னு சொல்லிட்டு வித்யா ஒரு முடிவு எடுத்துட்டான். தனக்கு தானே சொல்லி கொண்டு வித்யா தன் கணவர் அன்வருக்கு அழைப்பு விடுத்தார். வித்யா 2 முறை 3 முறை அழைப்பு விடுத்தும் அவன் ஃபோனை எடுக்கல. அந்த கேடி பக்கர் சென்னையில் யார் கூட சுற்றின்னு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அசிங்க திட்ட ஆரம்பிச்சிட்டா வித்யா. வேலையில் இருப்பது என்று நினைத்தாள். பிறகு அவர் அழைத்தால் நம்ம ஆசையை முழுதுமாக கொட்டி தீர்த்து விடலாம் என்று, இங்கே வர செய்து விடலாம் என்று மனதுக்குள் தீர்மானித்து விட்டார் வித்யா. ஒரு 10-11 மணி இருக்கும். அன்வர்கிட்டேருந்து கால் வந்துச்சு. அப்போது எடுக்கவே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 4-5 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஏன்டா என் ஃபோனையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு செம்ம காண்டு. என் மீது அவ்வளோ அக்கறை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா அவன் பொண்டாட்டி பிடிச்சோன்னு டெய்லி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ காதல் பண்ணிட்டு வாழ்ந்துன்னு இருக்காங்க. நான் என்னென்னா மொட்டை பொண்ணாக தனியாக வாழ்ந்துன்னு இருக்கேன், என் புருஷன் அங்கே இருக்கான், அப்போ நான் என்ன மயத்துக்கிட்ட நான் தனியாக வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் மனசுலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டான். தெரிஞ்சுருந்தால் நானும் அந்த பையன் கூட போய் சந்தோஷமாக காதல் பட்டு விளையாடி இருக்கலாம். நான் இப்போ என் புருஷன் இல்லாமல் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கேன். பசியை தீர்க்காமல் ஒரு நாள் நான் அமைதியாக இருக்கவே முடியாது. உடலுக்கு தேவையான கொடுத்து விட்டு வேண்டும் என்று வித்யா உறுதியாக முடிவு செய்து விட்டாள். மறுநாள் காலை வித்யா சந்தித்த மேல்மீட்டு வாடிக்காரர்கள், வேலை விஷயமாக நான் ஊர் போகலான்னு இருக்கேன், வரதுக்கு 3-4 நாளாக தயவுசெய்து நீயும் விக்ரமும் கொஞ்சம் ஒன்றா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. விக்ரம் இங்கே தங்கி இருப்பார், நான் வரும்புறை அவள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீஸ் என்று சம்பத் கூறினார். வித்யாவும் சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ போய் வரதுக்குள்ளே நான் சம்பத்துக்கு உடனே கிளம்பி ஒரு வித்யாவை ஆழமாக பார்த்தாள். உடனே அவரது கண்களில் பசியை தீர்க்கும் தீவிரமாக ஆசை தெரிந்தது. அதை உணர்ந்த வித்யா ஒரு வித பதட்டத்துடன் உள்ளே சென்று கதவை உடலே தாப்பால் போட்டு விட்டாள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அது பார்த்தா விக்ரம் என்பதை வித்யா உணர்ந்து புரிந்து கொண்டார். திறக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் என்ன பண்ணுறது, பசி கண்ணா மறைச்சிச்சு.
திறந்துச்சு. என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னான். குழப்பத்தில் கதவுக்கு அருகில் சென்று நின்று கொண்டிருந்தாள். தட்டும் சத்தம் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே அதிகமாக சத்தம் ஸ்பீடாக அடிக்க கேட்டுக்கொண்டே இருந்தது. அடுத்தவர்கள் பற்றி இப்போது யோசிக்காதே. உனக்கு தேவையான சந்தோஷத்தை நீ தான் அனுபவித்து கொள்ள வேண்டும். ஊர் உலகம் 1000 பேசும். முதலில் நீ தன்னை அழகாக காட்டிக்கொள்ள முடிவு செய்துவிட்டார். புடவையெல்லாம் உடைகள், மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டான். தலைமுடியை அழகாக விரிச்சு வச்சுருந்தா. பளபளப்பான சிலை போல் தோற்றமளித்தார். ஒரு தேவதை போல், இல்லைனா ஹீரோயின் போல் கூட வச்சுக்கலாம். உடலை பார்ப்பவர்கள் இன்ப விருந்து அளிக்கும் அளவுக்கு அலங்கரித்து கொண்டே இருந்தார். ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனோம், இல்லை மணமகளாக போனோம், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. கதவை திறந்ததும் விக்ரம் மேல் சட்டை கூட அணியாமல் அவன் நின்றுந்தான். கேடி அவரது வலிமையான உடல் ஜிம்பாடியை பார்த்து நம்பால் மயங்கிட்டா வித்யா. அவளது கண்கள் குளிர்ச்சியால் நிரம்பினாலும் உடல் வெப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா சம்மர்னால. ஏன்னா அவங்க ஒரு 11 மணிக்கு தான் வந்தது. ஒரு சைடு வேர்வை வாசனை, ஒரு சைடு அவனோட மசில் பவர், அதெல்லாம் பார்த்தோன்னே வித்யா அங்கேயே ஸ்பாட்லேயே மயங்கிட்டான். எதையும் வெளிக்காட்டாமல், என்ன விக்ரம் என்ன கேட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்டான். ஆனால் இவன் தண்ணிக்கு வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு நல்லா தெரியும். சமையல் அறைக்கு சென்று தண்ணியை எடுத்துன்னு வந்தாள். திடீரென்று யாரோ உரசுவது போல் அவளுக்கு தெரியுது. என்னடா இது, நம்மளை யாராவது டச் பண்ணுறான்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா விக்ரம் நின்றுட்டு இருக்கான். அவளது கண்கள் சிவப்பாக இருந்தது. மிகவும் சிவந்ததாக இருந்தது. உதடெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது வித்யா ஆசை தீர்க்கும் வகையில் அவன் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் ஒரு பக்கம் இது தவறு என்று தெரிகிறது வித்யாவுக்கு. பட் ஆனால் மனசு கேட்கல. ஏன்னா புருஷன் இல்லை. அந்த தருணத்தில் விக்ரத்தின் கைகளில் வித்யாவின் பாய்ந்தது. அந்த தொடுகை வேணான்னு சொல்கிறதுக்கு மனமே இல்லை வித்யாவுக்கு. மேலும் அவரது கைகளில் அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. வித்யா மெல்ல மெல்ல சரி ஓகே ஏதாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டான். சரி காதல் பண்ணலாமான்னு பார்த்து 2 பேரும் இறுக்கமாக காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இருவருக்கு இடையே இருந்த ஒரு இனிமையான நறுமணம் பரவ தொடங்கியது. வித்யாவின் மனதில் எதுவும் தோன்றவே இல்லை. அவருடைய முழு சந்தோஷம் காதல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. சுயநலவாதியாக வித்யா மாறிவிட்டாள். அந்த காலை பொழுதில் இருவரும் இரவு மாறி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க கேடி பசங்க. விக்ரம் அந்த ராகத்தை கேட்டபடி பக்குவமாக பல காதல்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். விக்ரம் செய்யும் விதவிதமான காதல்களை பார்த்து வியப்புடன், இப்படியெல்லாம் கூட செய்யலாமா, என் புருஷன் இது வரைக்கும் இப்படிலாம் செஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு வித்யா சொன்னா விக்ரத்தை பார்த்து. ஆமாம்மா, நான் ஏகப்பட்ட விஷயம் காதல் பண்ணியிருக்கேன். முதல் பார்வையில் உன்னை பார்க்கும்போதே நான் ஏதோ காதல் வந்துச்சு. பட் எனக்கு அந்த சூழ்நிலை கிடைக்கல. இப்போ தான் என் பொண்டாட்டி போன சூழ்நிலை கிடச்சிச்சு. அதனால தான் இவ்வளோ என் ஆசை எல்லாமே கட்டுப்படுத்தி இருந்தது எல்லாமே இப்போ வெளிப்படுத்துகிறேன். நீ எந்த அளவுக்கு விரும்புகிற என்பது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் மாற்றி காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. நான் திருமணமாகி ஒரு பெண் என்று தெரிந்தும் என்னுடன் இவ்வளோ நெருக்கமாகவும் காதல் செய்கிறாரே, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்று வித்யா தைரியத்துடன் கேட்டாள். விக்ரம் புன்னகைத்து, எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும் என்பது எல்லோரோட பெண்களின் ஆசை. உன் சந்தோஷத்தை நிறைவேற்றுறது, உன் காதலை நிறைவேற்றுறது தான் நான் வந்திருக்கேன். கடவுள் குத்த அவதாரம்னா. ஆனால் பயத்தால் யாரும் நெருங்கவே விட மாட்டார்கள். ஒரு சிலர் தான் துணிந்து நெருங்கி தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். நான் அந்த சிலரின் ஒருவர். நான் உன்னை கேட்க வேண்டும். இந்த மாதிரியான எனக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும். அதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். எனக்கு உன்னுடன் இப்படி இருக்க ஆசைதான். காதல் டெய்லி செய்யணும். உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உன் புருஷன் வேஸ்ட்டு, தண்ட கர்மாந்திரம். நீ ஓகேன்னு சொன்னால் டெய்லி நம்ம காதல் செய்யலாம். உன் மனதில் எப்படி சாத்தியம் சொல்லு. எப்போதாவது இப்படி இருந்தால் போதும், சந்தேகம் வராது. ஆனால் டெய்லி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதெல்லாம் இருவரும் ஒன்றாக இருப்பதால் விக்ரமுக்கு மென்மையாக கூறினார். சரி என்று சொல்லிவிட்டு வித்யா அவரது முகத்தில் தூங்கிவிட்டாள் நெஞ்சில். அந்த நெருக்கத்தில் இருவரும் இடையே ஒரு அமைதியான திருப்தி நிலவியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல காதல் இல்லை, கள்ளக்காதல். இது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தயவுசெய்து நீங்கள் இது தவறான முடிவுக்கு போகாதீங்க. இது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் நான். இது தவறான எண்ணத்தில் போகிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்கள் புருஷன் பொண்டாட்டி கூட நீங்கள் டெய்லி காதல் பண்ணிங்கன்னா உங்கள் பொண்டாட்டி வேறு ஒரு பையன் கூட போகாது. நன்றி, வணக்கம்.